சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். போக வேண்டியது தான். இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். டென்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இது சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலாக. எனக்கு நல்ல பாத்ரூமு எல்லாமே ஃபெசிலிட்டியும் டக்குன்னு கிடச்சிது. எல்லாமே பக்காவாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சரியான குளிர். பனி சீசனில் டிசம்பர் மாதம் குளிர் கொஞ்சம் தாங்கலை. பட் நான் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக தான் இருக்கேன், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்றைய ரைடு शुरू हो गया. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கம்மாரெட்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்து பக்கத்தில் இருந்தது. அண்ட் இப்போ டுவர்ட்ஸ் வந்து நம்ம திருப்பி நாக்பூர் கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 அது இப்போது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என் பிளான் என்னென்னா நிஜாமாபாத் தாண்டிடுறது தான் என் பிளானு. நிஜாமாபாத் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருங்க, பக்கத்தில் அந்த போர்டு வரட்டும் பார்த்து சொல்கிறேன். இங்கேருந்து கித்தனா கிலோமீட்டர்? இங்கேருந்து நிஜாமாபாத் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 65 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி ஒரு 100 போட்டோன்னா செம்மையாக இருக்கும். வந்து கம்மாரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் சுற்றி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. இப்படி போனோன்னா 4 கிலோமீட்டர் கம்மி. ஊருக்குள்ளே பூந்தா காலங்கதான் டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ ஈஸியாக போயிடலான்ட்டு ஊருக்குள்ளே பூந்துட்டேன். 4 கிலோமீட்டர்ன்றது பெரிய விஷயம் தானே, கம்மியாகுது. சரியான பனி தெரியுதா? எப்படி இருக்கு? இந்த பனியில் தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் செக்யூர்டாக கவர்டாக தரையில் தோப்பா போட்டுக்கிட்டு ஜாக்கெட்லாம் மாட்டின்னு ஓரளவுக்கு குளிர் இதமாக இருக்குது. டிசம்பர் ஸ்டார்டிங்கில் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இருக்கும். மழை பார்த்துட்டோம், வெயில் பார்த்துட்டோம், பனி. கொஞ்ச நாளில் ஸ்னோவும் பார்ப்போம். அற மாதிரி இருக்க போகுது. இந்த ரோட்ஸ் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய உயரத்தை ஏறுவோம், அதே சமயத்தில் கீழவும் இறங்குவோம். மேலே ஏறுற ரோடு பார்த்திங்கன்னா வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை ஏறணும். அண்ட் இறக்கம் பார்த்திங்கன்னா வந்து சல்லுன்னு கீழே இறங்கிடுவோம். ஸோ எது ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த கஷ்டம் நஷ்டம் மேலே கீழே ஏறி ஏறி தான் இறங்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை டியூன் பண்ணிவிட்டு முன்னாடி தான் போகணுமே தவிர ஏறுறோம் கஷ்டமாக இருக்குது, வழி கஷ்டமாக இருக்குது, நிற்க வேண்டாம் நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளால் எப்பயுமே மேலே ஏற முடியாது. அதே சமயத்தில் மேலே ஏறிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒரே நிமிஷத்தில் புஷ்டுன்னு கீழே இறங்கிடும். நம்ம எப்பயுமே வந்து நம்மளை கான்ஸ்டண்ட்டாக அந்த மூமெண்ட்லேயே வச்சுருக்கணும். இதுதான் நான் வந்து இந்த ரோட்டில் கற்றுக்கிட்டது. இப்போ பாருங்கள், டவுன்ஹில் போகிறேன், ஈஸியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஏறினேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறினேன். பட் நான் முன்னாடி போயிட்டே தான் இருக்கேன், இன்றைக்குமே நிற்க போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஏதோ கொஞ்சம் பெணாத்துற மாதிரி தான் இருந்தது. பட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பெணாத்துனா விட்டுருங்க.
எத்தனாவது டோல் கிராஸ் பண்ணுறோம்? எனி ஐடியா? நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எத்தனாவது டோலு? 3வது டோலு 4வது டோல்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. நிசாமாபாத்தை தாண்டியாச்சு. நிசாமாபாத் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆர்மூர் சொல்லிட்டு இன்னொரு ஊர் பக்கத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ். ஐ கெஸ் நான் அதையும் இன்னைக்கு கிராஸ் பண்ணுறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் கோப்ரோ மேலே தான் ஒரு கண்ணு. திரும்பி என் சைக்கிளை பார்க்குறாங்களோ இல்லையோ, கோப்ரோவை குருன்னு பார்க்குறாங்க. எனக்கா பகீர். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் ரைட். 70யா? ஆமாம், 75 கிலோமீட்டர்ஸ்கிட்ட ரைட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெடல் பண்ணிட்டு டக்குன்னு போவோம். லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து அந்த டெக்கன் பிளாட்டூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன மலைங்கள்லாம் ஏறி தான் இறங்கணும். ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். நின்று காட்டுறேன். அப்படி சூப்பராக இருந்தா நம்ம நல்லா இருக்குல்ல வியூ. இப்போ வந்து நம்ம எங்கே ரீச் ஆகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மூர் முன்னாடி சொன்னேன்ல, அதை தாண்டி வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து நிர்மல்ன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர். மேபி இன்றைக்கி நிர்மலில் முடிப்போமா என்னன்னு தெரில, பார்ப்போம். மலை ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா மலைன்றத அப்படியே ராக்கா மேலே அப்படியே செட்டில் மாதிரி இருக்குது. ரைட்டா ஏறா மலை. அதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ பார்த்தீங்கன்னா 12வது. இப்போ வரைக்கும் நம்ம 86 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் அது பண்ணோன்னா இன்றைக்கி 117 கிலோமீட்டர்ஸ். போடு செம்மையாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் 107 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 106 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். எல்லாம் அப்பில் நிறைய இருந்ததில்ல, எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் கொஞ்சம். ஒரு 10 கிலோமீட்டர் தான் அவன் ஒத்துக்கணும் ஸ்டே கொடுக்க. ஏன்னா அதை விட்டால் பெட்ரோல் பங்க் அடுத்து 38 கிலோமீட்டருக்கு அப்புறம் டங்கு வேறு கிழிஞ்சிரும். அவன் மட்டும் ஒத்துக்கலைண்ணா. அந்த வியூ மறுபடியும் மலைங்களில் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறது பிகின்ஸ்.
மலை இல்லை மவுண்டன்ஸ், மலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. எனக்கும் கொஞ்சம் தமிழ் திணறுது, ரோல் ஆகுது. ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். வியூ மேட்டர்ஸ். வா, இந்த மலையெல்லாம் பார்த்தா திருப்பி நம்ம நிறைய மலை ஏற வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி நைட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டே வந்து கிடச்சிருச்சு. ரெண்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் பெட்ரோல் பங்க்கில் போட்டு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. See you in another good video. Tata, bye bye. Take care.